நோபல் பரிசு பற்றிய வரலாறு தெரியுமா? ஆல்பிரட் பெர்ன்ஹார்ட் நோபல் 1833ஆம் ஆண்டு பிறந்தார். அவர் ஒரு விஞ்ஞானி, கண்டுபிடிப்பாளர் மற்றும் பொறியாளர். அவரது ஒரு பரிசோதனையின் போது நைட்ரோகிளிசரின் அதிக வெப்பமடைந்து வெடித்து அவரது இளைய சகோதரர் உட்பட 5 பேர் இறந்தனர். ஆனால் அதன் பிறகும் அவர் தனது கண்டுபிடிப்புகளை தொடர்ந்தார். பின்னர் டைனமைட்டை கண்டுபிடித்தார். அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் டைனமைட்டுக்கான காப்புரிமையை பகிர்ந்து கொண்ட பிறகு அவர் மிகவும் பணக்காரரானார். அவரது கண்டுபிடிப்புகள் பின்னர் உலகம் முழுவதும் நடந்த போர்களில் பொதுமக்கள் உட்பட பல மக்களை கொன்றன. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவரது மற்றொரு சகோதரர் இறந்தார். ஆல்ஃபிரட் நோபல் இறந்துவிட்டதாக ஒரு பிரெஞ்சு நாளிதழ் தவறுதலாக மரணத்தின் வியாபாரி இறந்துவிட்டார் என்ற தலைப்பில் வெளியிட்டது. இதை பற்றி கேள்விப்பட்டு அவர் நிலை குலைந்தார். அவரது மரணச் செய்திக்காக அல்ல, ஆனால் மரணத்தின் வணிகர் என்ற பெற்ற பெயருக்காக வருத்தமடைந்தார். குடும்ப பெயரால் சம்பாதித்த எதிர்மறையான புகழ் மற்றும் பாரம்பரியத்தால் வருத்தமடைந்த பின்னர் இதை மாற்ற முடிவு செய்தார். பின்னர் அவர் தனது 94% செல்வத்தை மனிதகுலத்தின் நலனுக்காக பாடுபடும் விஞ்ஞானி மற்றும் அறிஞர்களுக்கு வழங்க முடிவு செய்தார். அவர் நோபல் அறக்கட்டளையை உருவாக்கினார். இன்று அதில் வேதியியல், இலக்கியம், மருத்துவம், இயற்பியல் மற்றும் அமைதிக்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது.